ஹாய் எவ்ரிவன், நான் உங்க மோனிஷா. நாம இன்னைக்கு வந்துட்டு ஹலோ வெல்கேன்னு ஹலோ இன் சாப்டரோட பிவி குவிஸ் பார்க்க போறோம். இது வந்துட்டு மெயினா நீட் அண்ட் ஜெயில வந்து கொஸ்டின்ஸா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன கொஸ்டின் பார்க்க போறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, இதுல பாருங்க. த கிவன் காம்பவுண்ட், ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன டைப் ஆஃப் ஹாலைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினைலிக் ஹாலைடா, பென்சைலிக் ஹாலைடா, அரைல் ஹாலைடா, இல்ல அலைலிக் ஹாலைடா. ஸோ என்ன டைப் ஆஃப் ஹாலைட்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வினைல்னா என்ன, பென்சைலிக்னா என்ன, அரைல்னா என்னது, அலைல்னா என்னது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வினைல். ஸோ வினைல்னா எப்படி இருக்கும்னா, டபுள் பாண்ட் கார்பன்லயே நம்மளோட ஹாலஜன் அட்டாச் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஹாலஜன் தான் எக்ஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்றோம். எக்ஸ்னா என்னது, ஹாலஜன். ஸோ எக்ஸ் இஸ் தி ஹாலஜன். ஹாலஜன் வந்துட்டு டபுள் பாண்ட் கார்பன்லேயே, அதாவது sp2 கார்பன்லேயே அட்டாச் ஆகி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் கால்ட் வினைலிக் ஹாலைட். ஓகேவா? ஸோ இதான் வினைலிக் ஹாலைட். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பென்சாயிலிக் ஹாலைட். ஓகேவா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா, பென்சீன் ரிங் இருக்குல்ல, பென்சீன் ரிங்ல இருக்கிற எல்லா கார்பன்ஸும் என்ன கார்பன், எல்லாமே sp2 கார்பன், ஆல் ஆர் sp2 கார்பன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு கார்பன் வந்திருக்கும். ஸோ இந்த கார்பனை என்ன சொல்வீங்க, ஹவு டு ஃபைண்ட் ஹைபிரிடைசேஷன், எல்லா சிக்மா பாண்டையும் லோன் பேரையும் கவுண்ட் பண்ணணும். கார்பனுக்கு லோன் பேர் இல்லை. ஸோ சிக்மா பாண்ட் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 ஹைட்ரஜன் 2 பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ 4 பாண்ட்ஸ் இருக்கு. அப்போ என்னது, sp3. ஓகேவா? ஸோ sp1 p2 p3. sp3 வருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இதுல வந்துட்டு ஒரு ஹாலஜன் அட்டாச் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், sp2 கார்பனுக்கு அடுத்து, அதாவது பென்சீன் ரிங்குக்கு அடுத்து ஒரு கார்பன் இருக்கு. அது வந்துட்டு sp3 கார்பன். அந்த கார்பன்ல ஹாலஜன் அட்டாச் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு பென்சாயிலிக் ஹாலைட். ஓகேவா? ஸோ பென்சாயிலிக் ஹாலைட்னா என்ன அர்த்தம்? ஓகே, ஸோ பென்சீன் கார்பனுக்கு நெக்ஸ்ட் கார்பன்ல வந்துட்டு அது sp3 இருக்கணும், அந்த கார்பன் அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, அடுத்து வந்துட்டு அரைல். ஓகே, அரைல்னா என்ன அப்படின்னா, பென்சீன் ரிங் இருக்கா, பென்சீன் ரிங்ல இருக்கிற கார்பன்ல என்னன்னு சொன்னோம், எல்லாமே sp2 கார்பன். அந்த sp2 கார்பனையே டைரக்டா வந்துட்டு ஹாலஜன் அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அரைல் ஹாலைட். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அலைலிக். அலைலிக் அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் X. ஸோ இந்த ஹாலஜன் எங்க அட்டாச் ஆயிருக்குன்னு பாருங்க. This halogen is attached to one carbon, that is sp3. எல்லாமே சிக்மா பாண்டா இருந்துச்சு, மொத்தமே 4 பாண்டு, எல்லாமே சிக்மா பாண்டா இருந்துச்சு அப்படின்னா அது sp3 கார்பன். அதுக்கு முன்னாடி உள்ள கார்பன் என்னன்னு பாருங்க, that is sp2 கார்பன். ஸோ sp3 கார்பனுக்கு முன்னாடி sp2 கார்பன் இருக்கு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், halogen is attached to a carbon, that is sp3, which is attached to sp2 carbon. அப்போ டபுள் பாண்டுக்கு நெக்ஸ்ட் கார்பன் இருக்கா, டபுள் பாண்ட் கார்பனுக்கு நெக்ஸ்ட் கார்பன்ல ஹாலஜன் அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா this is called the allylic halide. ஸோ இதான் வந்துட்டு இந்த நாலத்தோட எக்ஸ்பிளனேஷன். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ல என்ன இருக்குன்னு பாருங்க. நமக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பாருங்க, பென்சீன் ரிங் இருக்கு. ஸோ பென்சீன் ரிங்னு வந்தாலே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், அரை வினைல் அந்த மாதிரி யோசிக்கலாம். ஆனா நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா பென்சீன் ரிங்ல டைரக்டா CH டபுள் பாண்டு CH சிங்கிள் பாண்ட் கார்பன் ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் எக்ஸ். ஸோ இந்த ஹாலஜன் எங்க அட்டாச் ஆயிருக்கு, நமக்கு இந்த குரூப்லாம் அவசியமே கிடையாது. இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் சில குரூப்ஸ் அட்டாச் ஆயிருக்கு, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்த ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் வந்துட்டு ஒரு sp3 கார்பன், அது ஃபர்தரா ஒரு sp2 டபுள் பாண்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. வினைலிக்னா sp2ல அட்டாச் ஆயிருக்கணும், நோ. பென்சாயிலிக் அப்படின்னா வந்துட்டு sp2க்கு அடுத்து இருக்கிற sp3ல அட்டாச் ஆயிருக்கணும். ஆனா இது அப்படி இருக்கான்னு பாருங்க. பென்சீன் ரிங், இதுக்கப்புறம் இருக்கிறது sp2 தான், இதுக்கப்புறம் இருக்கிற sp3 இல்ல, இது நம்ம ஹாலஜன் அட்டாச் ஆனது. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற sp3ல தான் அட்டாச் ஆயிருக்கணும். அப்பதான் வந்துட்டு இது பென்சாயிலிக். அப்போ அரைலிக்கும் கிடையாது, பென்சீன் ரிங் டைரக்டா அட்டாச்சும் ஆகல. அப்போ அலைலிக். அலைலிக்ல என்ன சொல்லியிருக்கோம், CH2 டபுள் பாண்ட் CH2 CH சிங்கிள் பாண்ட் CH. அப்படின்னா டபுள் பாண்ட் கார்பனுக்கு நெக்ஸ்ட் கார்பன்ல ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் அதுக்கு பேர் என்னது, அலைலிக் ஹாலைட். அப்போ ஆப்ஷன் இஸ் 4. ஓகேவா? ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, ஆப்ஷன் 4 is correct. ஓகேவா? I think you understood it. So next question பார்க்கலாம். So next questionல correct order of the rate of alpha and beta dehydrohalogenation. முதல்ல வந்துட்டு அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? ஆல்பா பீட்டா dehydrohalogenation. dehydrohalogenation.
ஸோ அப்படின்னா பீனா என்னது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹாலஜன். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பீட்டா எலிமினேஷன். இந்த ரியாக்ஷன் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா யூ கேன் see that. ஓகே, ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சிம்பிளாக இந்த ரியாக்ஷன் மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஸோ CH2 ஹைட்ரஜன் இருக்கு, சிங்கிள் பாண்ட் CH2 Br. ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட அல்கைல் ஹாலைட். இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆல்கஹாலிக் KOH, ஆல்கஹாலிக் NaOH, இல்லைன்னா வந்துட்டு NaOR. ஆர் குரூப் வந்துட்டு MEEC எதுனா இருக்கு. ஓகே, ஸோ இந்த குரூப் போட்டோம் அப்படின்னா இந்த பிஆரும் இந்த ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகும். ஸோ ரெண்டுமே ரிமூவ் ஆனிச்சு அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2. ரெண்டு குரூப் ரிமூவ் ஆகுதா, ரெண்டு ரிமூவ் ஆனிச்சுன்னா வந்துட்டு ஒரு பை பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். ஓகே, ரெண்டு சிக்மா பாண்ட் உடஞ்சு ஒரு பை பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ வந்துட்டு இதுதான் என்னது டீஹைட்ரோ ஹாலஜினேஷன் ஆர் பீட்டா எலிமினேஷன். இதோட ஸ்பெஷாலிட்டி அண்ட் இதோட மித்த திங்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா திஸ் வில் ஃபாலோ த ஸ்டேட்ஸ் ஆஃப் ரூல் வந்துட்டு இது ஃபாலோ பண்ணணும். ஸோ ஸ்டேட்ஸ் ஆஃப் ரூல் ஃபாலோவிங்னா என்ன அப்படின்னா ஆல்ஃபா கார்பன் மோரா இருக்கணும். ஓகேவா, ஆல்ஃபா கார்பன் மோரா இருக்கணும், இல்லைன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் மோரா இருக்கணும். ஸோ ஆல்ஃபா கார்பன் ஆல்ஃபா ஹைட்ரஜனா என்ன அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அயோடின் இங்க இருக்கு, ஆல்ரெடி ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், இந்த கார்பன் இதுக்கு பேர் ஆல்ஃபா கார்பன், ஹைட்ரஜன் அட்டாச்டு கார்பன் வந்து ஆல்ஃபா. அதே மாதிரி இந்த பிஆர் இருக்கா, இதுக்கு டைரக்டா அட்டாச்டு ஆல்ஃபா, அதுக்கு பக்கத்துல உள்ளது பீட்டா. அதனால என்ன சொல்றாங்கன்னா ஆல்ஃபா பீட்டா டீஹைட்ரோஹாலஜினேஷன். பேரே அப்படிதானே இருக்கு, ஆல்ஃபா பீட்டா டீஹைட்ரோஹாலஜினேஷன். அர்த்தம் என்னது, ஆல்ஃபா கார்பன்ல இருந்து போயிருக்கு, பீட்டா கார்பன்ல இருந்து போயிருக்கு, அதுக்கு நடுவுல வந்துட்டு ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப இது ஆல்ஃபா, அடுத்து இங்க ஒரே ஒரு பீட்டா இருக்கா. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இதுக்கு நடுவில் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இங்க ஒரு பாண்ட் ஆல்ரெடி இங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஒரு பாண்ட். ஓகேவா, ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட். ஓகே, ஸோ வந்துட்டு இப்போ இதுல பிரச்சனை இல்லை. இதுக்கு அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பாருங்களேன். தேர்ட் ஆப்ஷன்ல இப்படி இருக்கா. ஸோ திஸ் இஸ் அட் செகண்டரி பொசிஷன், இது ஆல்ஃபா, இதுக்கு அடுத்த கார்பன் பீட்டா, இதுக்கு முந்தின கார்பன் என்னது பீட்டா, இது சென்டர்ல இருக்கு. ஸோ இதுவும் பீட்டா தான், இதுவும் பீட்டா தான். 1 2 3 மாதிரி வந்துட்டு இந்த பக்கம் 2 வந்து அடுத்த நம்பர் இந்த பக்கம் 2 கிடையாதுன்னு இல்லை, இங்கிட்ட பீட்டானா இங்கிட்டும் பீட்டா தான். ஓகேவா, ஸோ இங்கேயும் பாண்ட் ஃபார்ம் ஆகலாம், இல்லை இங்கேயும் பாண்ட் ஃபார்ம் ஆகலாம். எது ஸ்டேபிள் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஏ சைடு பி சைடு. ஏ சைடு பாருங்க, ஏ சைடுல ஃபார்ம் ஆனிச்சுன்னா இதுவா இதானே ப்ராடக்ட். ஸோ இங்க ஃபார்ம் ஆனிச்சுன்னா இங்க ஒரு கார்பன் இருக்கு, இன்னொரு கார்பன் இருக்கு. இந்த குரூப் மொத்தமா வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். ஈன் இஸ் ஒன் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஈன்ல இங்க ஒரு கார்பன் அட்டாச், இங்க ஒரு கார்பன் அட்டாச். ஸோ இந்த ஈனுக்கு இதான் ஆல்ஃபா கார்பன், இதான் வந்துட்டு ஆல்ஃபா கார்பன். ஸோ மொத்தமா 2 ஆல்ஃபா கார்பன் இருக்கு இந்த ஸ்ட்ரக்சருக்கு. இதே பி பாத்வேல ஃபார்ம் ஆனது பாருங்க, இதுவும் கார்பன் இதுவும் கார்பன் தான். இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பா கன்சிடர் பண்றோம். இந்த சைடு ஆல்ஃபா கார்பன் இருக்கு, இந்த சைடு 0 ஆல்ஃபா கார்பன். இங்க ஒரே ஒரு ஆல்ஃபா கார்பன் தான் மொத்தமாவே இருக்கு, இந்த இடத்துல 2 ஆல்ஃபா கார்பன் மொத்தமா இருக்கு. அப்படின்னா என்ன ப்ராடக்ட் ஸ்டேபிள், இதுதான் ஸ்டேபிள். அப்போ இது வந்துட்டு மைனர் ஃபார்ம் ஆகாது. ஓகேவா, ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு வந்துட்டு நிறைய ஆல்ஃபா கார்பன் இருக்கணும். ஆல்ஃபா எப்படி இப்போ கவுண்ட் பண்றது அப்படின்னா எப்பயுமே ஆல்வேஸ் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அடுத்தது தான் ஆல்ஃபா. எப்பயுமே வந்துட்டு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அடுத்தது தான் ஆல்ஃபா. நமக்கு வந்துட்டு இந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல் பிஆர் தான் ஃபங்க்ஷனல் குரூப், அதனால அதுல டைரக்ட்லி அட்டாச்டு ஆல்ஃபா ஆர் அடுத்தது ஆல்ஃபா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஈன் தான் நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப், அப்ப ஈனுக்கு அடுத்து அட்டாச் ஆயிருக்கிறது ஆல்ஃபா. ஸோ இங்க 2 ஆல்ஃபா கார்பன் இருக்கு, இங்கே வந்துட்டு ஒரே ஒரு ஆல்ஃபா கார்பன் இருக்கு. ஸோ 2 ஆல்ஃபா கார்பன் உள்ள தான் ஃபார்ம் ஆகும், அப்போ நமக்கு இது ஃபார்ம் ஆகாது. ஓகே, ஸோ வில் லீவ் திஸ் ஒன். அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தாச்சு. செகண்ட் ஒன்ல பாருங்க, நமக்கு வந்துட்டு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னு மட்டும் கேட்கல, கம்பேரிசன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு இது செகண்ட் ஒன் பாருங்க. செகண்ட் ஒன்ல என்ன ஆகுது, ஓகே செகண்ட் ஒன்ல ஐ இங்க இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா அண்ட் திஸ் இஸ் பீட்டா. அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்துட்டு பாண்ட் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா இந்த மாதிரி பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இது தேர்ட் ஒன், இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன், இங்க செகண்ட் ஒன் ட்ரா பண்றேன், இது செகண்ட் ஒன். இப்போ வந்துட்டு என்ன ஆர்டர் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, கரெக்ட் ஆர்டர் ஃபார் த ரேட் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா. ஸோ ரேட் கேட்டிருக்காங்க, எது சிம்பிளா ஃபாஸ்டா வந்துட்டு உங்களுக்கு ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாண்ட் எல்லாமே கான்ஜுகேஷன்ல இருக்கு. கரெக்டா, these bonds are in conjugation. எப்படி கான்ஜுகேஷன் சொல்றோம், இந்த பாண்ட் ஒரு பாண்ட் சிங்கிள் அடுத்து ஒரு டபுள் பாண்ட். ஸோ அல்டர்னேட் டபுள் பாண்டா இருக்கிறதுனால இட் இஸ் இன் கான்ஜுகேஷன். அப்போ வந்துட்டு இது கான்ஜுகேட் டபுள் பாண்ட் அப்படின்றதுனால திஸ் ஒன் இஸ் வெரி வெரி ஸ்டேபிள். அப்போ இது வந்துட்டு சீக்கிரம் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்கு. அப்போ ஒன் வந்துட்டு ஃபாஸ்டா இருக்கும்.
3 and 2 பாத்தீங்க அப்படின்னா தெரியும். 3 பாருங்க எப்படி இருக்கு, கடைசியில எண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த பை பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா இந்த இடத்துல சென்டர்ல பை பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன்ல ரெண்டு ப்ராடக்ட் போட்டோமா, ஏ ப்ராடக்ட் பி ப்ராடக்ட். அதோட பி ப்ராடக்ட் தான் இது. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், பி ப்ராடக்ட் தான் இது. இது நம்ம ஆல்ரெடி அன்ஸ்டேபிள்னு சொல்லிட்டோம். ஏன், சேட்ஸ்அப் ரூல் படி நமக்கு நிறைய ஆல்பா கார்பன் இருந்தா தான் ஸ்டேபிள். இந்த இடத்துல தான் நிறைய ஆல்பா கார்பன் 2 இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு ஒரே ஒரு ஆல்பா கார்பன் தான் இருக்கு. அப்ப நமக்கு என்ன ஸ்டெபிலிட்டி அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன், அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி எங்க இருக்குன்னு பாருங்க. ரோமன்ல 1 3 2 என்ன ஆர்டர்ல கேட்டிருக்காங்க, the correct order of increasing ஆர்டர்லாம் சொல்லல. ஸோ எப்படி வேணா இருக்கலாம். 1 3 2 எங்க இருக்குன்னு பாருங்க. 1 இஸ் மேக்ஸிமம். 1 மேக்ஸிமம் வந்துட்டு டி ஆப்ஷன்ல இருக்கு. 1 மேக்ஸிமம் 3 தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. தேர்ட் ஆப்ஷன்ல 1 2 3 இருக்கு. அப்ப அது கிடையாது, தேர்ட் ஆப்ஷன் கிடையாது. ஃபோர்த் ஆப்ஷன்ல வந்து 1 3 2. அப்ப அது கரெக்ட். ஓகேவா? ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இங்கே என்னது, ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, ஸோ the fourth option is correct. Next one பாருங்க. ஸோ இதுல வந்துட்டு which among the following reactions of alkyl halides products produces isonitrile as major product? Isonitrile. ஓகேவா? ஸோ one second. Isonitrile அப்படின்னா என்னது ஃபர்ஸ்ட்? Isonitrile is R group attached to NC. ஓகேவா? இதான் வந்துட்டு ஐசோநைட்ரைல். நைட்ரஜன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா ஐசோநைட்ரைல், கார்பன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா நைட்ரைல். ஓகேவா? RCN அப்படின்னா வந்துட்டு நைட்ரைல். இதுவே RNC அப்படின்னா வந்துட்டு ஐசோநைட்ரைல். ரெண்டுத்துக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஐசோநைட்ரைல் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்கணும். நம்மள்ட்ட வந்துட்டு இந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கு. இந்த ரியாக்ஷன்லாம் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹாலோ அல்கீன்ஸ்ல இந்த டாபிக் கீழே இதெல்லாம் வரும். ஓகேவா? நம்மளுக்கு என்ன அப்படின்னா RX தான் நம்மளோட ரியாக்டன்ட். சோ மெனி ரியேஜன்ஸ் அது. ஓகே, ஸோ என்னென்ன ரியேஜன்ஸ் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க? HCN, NaCN, KCN, அடுத்து AgCN. ஃபர்ஸ்ட் வந்துட்டு HCN என்ன ஆகும் அப்படின்னா this will separate as நான் எழுதலாம். ஸோ HCN எப்படி செப்பரேட் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் யோசிங்க. HCN செப்பரேட் as H plus and CN minus. ஓகே, HCN எப்படி செப்பரேட் ஆகும்? H plus and CN minus செப்பரேட் ஆகும். ஸோ CN minus attacks the R and X minus relieves. அப்ப என்ன ஆகும்? RCN. இது வந்துட்டு என்னது? நைட்ரைல் தான், நம்மளோட ப்ராடக்ட் கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. RX வந்துட்டு இருக்கு, அதுல AgCN இருக்கு. ஸோ தீஸ் பாண்ட்ஸ் ஆர், இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்துட்டு அயானிக். ஓகே, என்னென்ன பாண்ட் அயானிக்னு பார்ப்போம். HCN இதுக்கு நடுவில் இருக்கிறது அயானிக். KCN இதுக்கு நடுவில் இருக்கிறது வந்துட்டு HCNக்கு நடுவில் வந்துட்டு அயானிக் கிடைக்கும், சாரி கோவாலண்ட். KCNக்கு நடுவில் வந்துட்டு அயானிக். NaCNக்கு நடுவுலையும் அயானிக் தான். ஆனா AgCNக்கு நடுவில் உள்ளது வந்துட்டு கோவாலண்ட் அக்கார்டிங் டு ஃபஜான்ஸ் ரூல். அப்ப என்ன ஆகும்னா இந்த பாண்ட் வந்துட்டு தண்ணியில போட்டோன்னே டிசால்வ் ஆகாது. அப்ப என்ன பண்றோம்னா நைட்ரஜன் லோன் பேர் இருக்கா, அதுதான் வந்து அட்டாக் பண்ணும். அப்போ அட்டாக் இப்ப யார் பண்ணுவா? நைட்ரஜன் வந்துட்டு அதுல இருக்க லோன் பேர் வச்சு அட்டாக் பண்ணி X மைனஸ் ரிலீஸ் பண்ணிவிடும். ஸோ RNC சிங்கிள் பாண்ட் AG. ஸோ இதுக்கப்புறம் இந்த பாண்ட் வந்துட்டு பிரேக் ஆகி போகும். ஸோ வில் கெட் RNC. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எது கேட்டாலுமே, ஓகேவா, இந்த மாதிரி HCN, KCN, NaCN எது கேட்டாலுமே AG மட்டும் தான், சில்வர் மட்டும் தான் நைட்ரஜன்ல அட்டாச் பண்ணும். இதே மாதிரி வந்துட்டு இன்னொரு ரியேஜென்ட் இருக்கு, KNO2, NaNO2, அடுத்து வந்துட்டு AgNO2. இந்த KNO2 NaNO2ல என்ன ஆகும் அப்படின்னா KON டபுள் பாண்ட் ஓன்னு இருக்கும். ஸோ இப்போ என்ன எது அட்டாச் ஆகும்? அப்போ O தான் வந்துட்டு அட்டாச் ஆகும். ஆனா ஏஜில மட்டும்தான் என்ன ஆகும்னா, ஏஜில இதே பாண்டு தான், ஏ இருக்கும், ஃபர்ஸ்ட் ஏஜி இருக்கும், ஓ இருக்கும், அடுத்து நைட்ரஜன், அடுத்து டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ இது வந்துட்டு பிரேக் ஆகாது பிகாஸ் ஆஃப் கோவாலன்ட் நேச்சர். ஃபர்ஸ்ட் இந்த லோன் பேர் தான் அட்டாச் ஆகும். அப்போ ஏஜி வந்துட்டாலே என்ன ஆகும்னா நைட்ரஜன் அட்டாக்ஸ். ஓகேவா? ஏஜி வந்துட்டாலே நைட்ரஜன் அட்டாக் பண்ணும். அடுத்து ஓகே, அப்ப ஏஜ் வந்து நைட்ரஜன் அட்டாக் பண்ணோம் அப்படின்னா ஐசோநைட்ரைல் வரும். ஓகேவா? அடுத்து பாருங்க C1 KCN. இதுவும் என்னது? K plus Cn minus தான் வரும். இப்போ RCN இதுவும் நைட்ரைல் தான். ஸோ இது தேவையில்லை, இது தேவையில்லை. இந்த ஏஜி வர்றது மட்டும் ஓகே, ஐசோநைட்ரைல் வருது. கடைசி பாருங்க, RXல நம்ம NaCN போறோம். NaCN போட்டு அதுல நெக்ஸ்ட் என்ன போறோம்னா வாட்டர் போட்டு C2H5OH போறோம். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் RCNA கன்வெர்ட் ஆயிரும். RCNA கன்வெர்ட் ஆனு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? நம்மளோட வாட்டர் போடுறோம், ஹைட்ரோலைசிஸ் பண்றோம். ஹைட்ரோலைசிஸ் பண்ணா இது பாண்ட் உடைஞ்சு ஆசிடா கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்போ ஆசிடா கன்வெர்ட் ஆயிரும். இது இந்த இதுலயே வராது, லிஸ்ட்லயே வராது. அப்போ எந்த ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்ட்? ஏ ஆப்ஷன்ல கிடையாது நைட்ரைல் வருது, பி ஆப்ஷன்ல ஐசோநைட்ரைல் வருது கரெக்ட்,
சி ஆப்ஷன்ல வந்துட்டு வரல, டி ஆப்ஷன்ல வரல, வேற ஏதோ ப்ராடக்டா மாறி போயிடுது. அப்போ ஒன்லி பி இஸ் கரெக்ட். இப்போ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். தேர்ட் இஸ் கரெக்ட். ஓகேவா? ஒன்லி பி இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, இதுல வந்துட்டு என்ன இருக்குன்னு பாருங்க. ஐடென்டிஃபை எக்ஸ் இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஓகே, ஸோ என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பென்சீன் ரிங்ல ஒரு சைடு வந்துட்டு புரோமின் அட்டாச், ஒரு சைடு வந்துட்டு குளோரின் அட்டாச். அதுல எம்ஜி போட்டு ட்ரை ஈத்தர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எம்ஜி போட்டு ட்ரை ஈத்தர் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு என்ன ரியாக்ஷன்? மெக்னீஷியம் பார்த்தாலே we can conclude something that this is Grignard reagent. ஓகேவா? Grignard reagent ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் பிரேக் ஆக போகுது. Grignard reagentே நம்ம டைரக்டா போடல, பட் ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் Grignard reagent takes place. அது எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, RX கொடுத்துருக்காங்க, அது கூட MG இருக்கு. This MG comes in between the R and X. ஓகேவா? ஆருக்கும் எக்ஸ்க்கும் நடுவுல வந்துட்டு MG வந்துடும். அப்ப R MG X இதான் வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் Grignard reagent. இப்பதான் Grignard reagent ப்ரிப்பேர் ஆகும். அந்த ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இதை உடைக்கிறதுக்கு we will add water. வாட்டர் எப்படி செப்பரேட் ஆகும்? H plus and OH மைனஸா செப்பரேட் ஆகும். இந்த இடத்துல polarity difference பார்த்தோம் அப்படின்னா மெக்னீஷியம் will get positive, delta positive, and this will get delta negative. ஏன் மெக்னீஷியம்க்கு டெல்டா பாசிட்டிவ் வருது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, this is metal. Metal always gives electron. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு மெட்டல் லெஃப்ட் சைடு ஆஃப் த பீரியட் டேபிள்ல இருக்கும். இந்த ஆர் குரூப்னா என்னது? எல்லாமே கார்பன். கார்பன் வந்து ரைட் சைடுல இருக்கும். ரைட் சைடுல இருந்தாலே நான் மெட்டல். ஸோ எலக்ட்ரான் வில் பி புல்டு டுவர்ட்ஸ் தி கார்பன். கார்பன் புல் பண்ணிட்டு இருக்கு எலக்ட்ரான். ஸோ இங்க நெகட்டிவா இருக்கு, இங்க பாசிட்டிவா இருக்கு. அப்போ ஹெச் பிளஸ் எங்க போகும்? ஆர் கிட்ட போகும், பிகாஸ் தட் இஸ் நெகட்டிவ். OH மைனஸ் எங்க போகும்? மெக்னீஷியம் கிட்ட போகும், தட் இஸ் டெல்டா பாசிட்டிவ். அப்போ வாட் வி வில் கெட்? RH கிடைச்சிரும் பிளஸ் OH MgX. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட். இதான் வந்துட்டு நம்மளோட ஜென்ரல் ரியாக்ஷன். ஓகேவா? இதை வச்சு நம்ம இந்த ரியாக்ஷன் கன்க்ளூட் பண்ணணும். நம்மள்ட்ட வந்துட்டு என்ன இருக்குன்னா, 1 மோல் 1 மோல்னு சொல்லிட்டாங்க. 1 மோல் 1 மோல்ல என்ன அர்த்தம்? இது ஒன்னே ஒண்ணுதான் கொடுத்துருக்காங்க. 1 மோல்னா அதுல வந்து 6.022 into 10^23 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். பட் அதுக்கு ஈக்குவலண்டா அதே அளவு மெக்னீஷியம் தான் நம்மள்ட்ட கொடுத்துருக்காங்க. அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணுதான் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ என்ன அல்டிமேட்டா சொல்ல அவங்க வராங்க அப்படின்னா, நம்மள்ட்ட ஏதாவது இந்த ஒரு பாண்டு தான் நம்மளால பிரேக் பண்ண முடியும், 2 பாண்டு பிரேக் பண்ணிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ 2 பாண்டு பிரேக் பண்ண முடியாது, ஒரு பாண்டு தான் பிரேக் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க என்ன ஃபாலோ பண்ணனா, இந்த இடத்துல நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல RH தான் வருது. ஆர் குரூப் என்னது? நம்மள்ட்ட இந்த பென்சீன் ரிங்ல ஹைட்ரஜன் ஆட் ஆகணும். ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்க டியூட்ரியம் கொடுத்துருக்காங்க, D2O கொடுத்துருக்காங்க. ஸோ D2O கொடுத்தாங்கன்னா ஓடியும் டி பிளஸும் வரும். அப்போ இந்த ஆர் குரூப் கூட டி தான் அட்டாச் ஆகும். இது கூட தான் வந்துட்டு ஓடி போகும். ஓடி வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அப்போ செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் தப்பு. அப்ப என்னென்ன ஆப்ஷனை நம்ம கன்சிடர் பண்ணலாம்? 1, 3, 4 இந்த மூணுத்துல ஏதாச்சும் இருக்குன்னா, அதுலயே தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, 2 சைடு அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? 2 சைடு டி வந்திருக்கு. அப்போ இந்த பிஆரும் போயிடுச்சு, சிஎலும் போயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா கொஸ்டின்ல வந்துட்டு தெளிவா கொடுத்துட்டாங்க 1 மோல் 1 மோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 மோல் 1 மோல்னா என்ன அர்த்தம்? இதுவும் 1 மோல் தான் இருக்கு, 1 தான் இருக்கு, இதுவும் 1 மோல் தான் இருக்கு. அப்போ ஏதாச்சும் ஒரு பாண்டு தான் பிரேக் ஆகி டியா கன்வெர்ட் ஆகும், ரெண்டுமே வந்துட்டு கன்வெர்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதான் அர்த்தம். ஓகேவா? ரெண்டுமே 1 மோல் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு பாண்டு தான் ஓடி. அப்ப எந்த பாண்ட் நம்ம அடுத்து யோசிக்கணும்? பிஆர் ஸ்ட்ராங்கா, சிஎல் ஸ்ட்ராங்கா? ஸ்ட்ராங்கான்னு கேட்கறதுக்கு பதிலா நம்ம என்ன கேட்கலாம்னா, விச் பாண்ட் இஸ் பிகர், பெருசு, லென்த்தியர். ஓகே, எந்த பாண்ட் லென்த்தா இருக்கோ அந்த பாண்ட் வந்துட்டு ஈஸியா ஓடிடும். சரியா? ஸோ இந்த பாண்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி லென்த்தி. ஏன்? இது வந்துட்டு எத்தனாவது பீரியட் இருக்குன்னு யோசிங்க. ஃப்ளூரின் ஃபர்ஸ்ட், அடுத்து குளோரின், அடுத்து புரோமின், அடுத்து வந்துட்டு அயோனின். ஃப்ளூரின் இஸ் இன் செகண்ட் பீரியட், அடுத்து தேர்ட், அடுத்து ஃபோர்த், அடுத்து ஃபிஃப்த். ஸோ தேர்ட் பீரியட்ல ஃபோர்த் பீரியட்ல புரோமின் இருக்கு. அப்போ இதுக்கு 4p ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். 4p ஆர்பிட்டால்ஸ் வெரி பிக். அதுவும் இல்லாம அதோட சர்க்கிள் நிறைய இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாண்ட் லென்த் அதிகமாகுது. ஸோ பாண்ட் லென்த் அதிகமாகறதுனால நம்ம இதை வந்து பிரேக் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ குளோரின் கம்பேர் பண்ணும்போது குளோரின் ஈஸி தான், பட் வந்துட்டு இதுல 3 ஷெல்ஸ் தான். ஓகேவா? ஆனா புரோமின்ல 4 ஷெல் வரும். ஓகேவா? ஷெல் ப்ராப்பரா போடணும். ஸோ 4 ஷெல் வரும். அப்போ ரொம்ப ஈஸியா பிரேக் பண்ணலாம். பெரிய பாண்ட் லென்த்தா இருக்கும். இது சின்ன பாண்ட்ல அதை குறைக்கிறது கஷ்டம். ஸோ வாட் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி? பிஆர் பாண்ட் வில் பிரேக். ஓகேவா? ஸோ பிஆர் வந்துட்டு ஈஸியா பிரேக் ஆயிருது. ஸோ பிஆர் ஈஸியா பிரேக் ஆனிச்சுன்னா என்ன ஆகுது? அந்த இடத்துல வந்துட்டு எம்ஜி அட்டாச் ஆயிடும். சிஎல் அப்படியே இருக்கு, ஆப்போசிட்டா போறேன், எம்ஜி பிஆர். ஓகேவா? ஸோ எம்ஜி பிஆர் வந்துருது. ஸோ எம்ஜிபிஆர் வந்துருது. எம்ஜிபிஆர் வந்ததுக்கு அப்புறம் என்ன அடுத்து நம்ம D2O போட்டுட்டாங்க. கரெக்ட்? D2O. D2O போட்டா எப்படி பிரியும்? அது
D plus and OD minus. Okay va? So plus goes to bromine. Sorry, not bromine. Sorry, not bromine. Plus goes to this one, benzene ring. அப்போ D இங்க போயிரும், இந்த OH வந்துட்டு இங்க வந்துரும். ஓகேவா? OD minus. Okay, OD minus இங்க வந்துரும். அப்ப என்ன ஆகுது? பென்சீன் ரிங்ல Cl அப்படியே இருக்கு. Mg இருந்த இடத்துல இப்ப D வந்திருக்கு. பிளஸ் OD MgBr இப்படின்னு பை ப்ராடக்ட் வந்துருது. அப்போ இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா you will get the answer. Okay, so first option is the answer. One option. Okay, this is the answer. இந்த சின்னதா what is this? The general reaction தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு ப்ராடக்ட் ஈஸியா கிடைச்சிடும். ரொம்ப ஈஸியான क्वेश्चंस இதெல்லாம். Okay, so next பாருங்க. So next என்ன சொல்லிருக்காங்க? Which are the following suitable for synthesizing chlorobenzene? Chlorobenzene, அப்ப preparation of haloarenes பாத்தீங்கன்னா வந்துட்டு we have two reactions. ஒன்னு வந்துட்டு electrophilic substitution இருக்கும், இன்னொன்று வந்துட்டு nucleophilic substitution. ரெண்டு substitution possible. Okay, ஒன்னு electrophilic substitution, இன்னொன்று nucleophilic substitution. Nucleophilic substitution வந்து diazonium salt ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ electrophilic substitution என்ன பண்ணிருப்பாங்கன்னா பென்சீன் ரிங்ல இப்போ குளோரோபென்சீன் சொல்லியிருக்காங்க. அப்போ Cl2 போட்டுட்டு அயன் இல்லைன்னா வந்துட்டு FeCl3 என்ன ஆன்ஹைட்ரஸ் FeCl3 போட்டோம் அப்படின்னா இது எப்படி தெரியும்? Cl bond Cl இருக்கா? ஸோ one Cl will take up the electron. ஒன்று Cl பிளஸ் ஆகும், இன்னொன்று Cl மைனஸ் ஆகும் வரும். பென்சீன் இஸ் எலக்ட்ரான் ரிச். ஸோ எலக்ட்ரான் ரிச்சா இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பாண்ட் பிரேக் ஆகும். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு பாண்ட் பிரேக் ஆகும். 3 பாண்ட் நம்மள்கிட்ட இருக்கா? ஏதாவது பாண்ட் பிரேக் ஆகி என்ன ஆகும்? இப்படி ஃபார்ம் ஆயிடும், மைனஸ் பிளஸ். ஸோ இந்த மைனஸ் வந்துட்டு Cl வாங்கிக்கும். Cl வாங்கினுச்சுன்னா என்ன ஆகும்? அடுத்து பென்சீன் ரிங்ல ஒரு பாண்ட் உடஞ்சி பிளஸ் வந்துருச்சு, இந்த இடத்துல Cl அட்டாச் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு திருப்ப அரோமேட்டிசிட்டியை வாங்கணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரானை வாங்கி அவங்க பென்சீனா திருப்ப அரோமேட்டிக் ரிங்கா ஃபார்ம் பண்ணிடுவாங்க. Cl வந்துட்டு சப்ஸ்டிடியூட் ஆகிடும். இதுதான் குளோரோபென்சீன் ப்ரிப்பரேஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அனிலின்ல வந்துட்டு HCl போட்டுருக்காங்க. அனிலில் வெறும் HCl போட்டாலும் ஒன்றும் நடக்காது. ஏன்னா வந்துட்டு HCl எப்படி என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? H+Cl- ப்ரொடியூஸ் பண்ணும். H+ வேணா போயிட்டு NH2 கூட ஜாயின் ஆகி NH3 கன்வெர்ட் ஆகலாம். ஓகேவா? NH3+ கன்வெர்ட் ஆகலாம். இந்த AR குரூப் இருக்கு. பட் வந்துட்டு அதுக்கப்புறம் எந்த வேலையும் பார்க்காது. அடுத்து வந்துட்டு ஃபீனால்ல வந்துட்டு என்ன போட்டிருக்காங்க? NaNO2 நோ ரியாக்ஷன் தேவையில்லை. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? வெறும் பென்சீன்ல HCl போட்டா வந்துட்டு நடக்கிற வேலை கிடையாது. ஓகே, வெறும் பென்சீன்ல என்ன போட்டிருக்காங்க? HCl. ஸோ Cl- வந்து டைரக்டா அட்டாச் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் நாட் பாசிபிள். பிகாஸ் இதுவும் எலக்ட்ரான் ரிச், இதுவும் எலக்ட்ரான் ரிச். Cl- எலக்ட்ரான் ரிச். அப்ப ரெண்டுமே வந்துட்டு ரிப்பல் பண்ணிப்போம். ரிப்பல் பண்ணுச்சு அப்படின்னா வந்துட்டு நோ ரியாக்ஷன் வில் டேக் பிளேஸ். ஓகேவா? ஸோ அப்போ அதுவும் நடக்காது. ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன நம்மளோடது? ஆப்ஷன் 2, செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு the incorrect statement regarding chirality. ஸோ கைராலிட்டினா என்னது? ஒரு கார்பன்ல இருக்கிற 4 பாண்டும் வேற வேற பாண்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்துட்டு கைராலிட்டி. ஓகேவா? ஒன்று ஹைட்ரஜனா இருக்கலாம், ஒன்று குளோரினா இருக்கலாம், ஒன்று ஃப்ளூரின், ஒன்று புரோமின், எது வேணா இருக்கலாம். இதுதான் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. பட் ஆல் தி 4 bonds must be different. அப்பதான் இந்த கார்பனுக்கு பேரு கைரல் கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று கைரல் கார்பன் சொல்லலாம், இல்லைன்னா வந்துட்டு ஸ்டீரியோ சென்டர்னு சொல்லலாம், அப்படியே இல்லைன்னா வந்துட்டு அசிமெட்ரிக் கார்பன். ஓகேவா? இந்த 3 நேம் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா racemic mixture should show 0 optical rotation. 3 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குப்பா. ஒன்னு வந்துட்டு இன்வர்ஷன் ப்ராடக்ட், ஒன்னு வந்துட்டு ரிட்டன்ஷன் ப்ராடக்ட், இன்னொன்னு racemic mixture. racemic mixture என்னன்னா 50-50% ஆஃப் ரெண்டுமே 50-50 இருக்கணும். என்னது? இன்வர்ஷன் 50% இருக்கணும், அடுத்து நம்மளோட ரிட்டன்ஷன் வந்துட்டு 50% இருக்கணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே 50-50% கலந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ரெசிமிக் மிக்சர். ஸோ அப்போ என்ன ஆகுது? ஒரு லைட் வருது, பிளேன் போலரைஸ் லைட் வருது. இன்வர்ஷன் அப்படின்னா அப்படியே தலைகீழா அது திருப்பி விடுற மாதிரி. ஓகேவா? ஸோ எப்படியாச்சும் திருப்பி விட்டுரும். அடுத்து ரிட்டன்ஷன் அப்படின்னா போன லைட்டு போன மாதிரியே வரும். இப்போ இன்வர்ஷனும் நடக்குது, ரிட்டன்ஷனும் நடக்குது அப்படின்னா ரெண்டுமே கிளாக் வைஸும் போகுது, ஆன்டி கிளாக்கும் போகுது.
ஸோ எக்ஸாக்டா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கிடையாது, பட் வந்துட்டு சம் ரொட்டேஷன் வில் பி தர், சம் டிகிரி ஆஃப் ரொட்டேஷன் வில் பி தர். ரொட்டேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங்ல பாஸ் பண்ண மாதிரியே எண்டிங்லேயும் வருது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ரெசிமிக் மிக்சர். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட ரெசிமிக் மிக்சர். அப்போ ரெசிமிக் மிக்சர்ல வந்துட்டு எப்பயுமே ஆப்டிக்கல் ரொட்டேஷனை காமிக்காது. அந்த லைட்டு ரொட்டேட் ஆனிச்சானே காமிக்காது. ஏன்னா வந்த லைட்டு திருப்ப ரிட்டர்ன் எப்படி வருது, வந்த மாதிரியே வெளியில வந்துருது, எந்த சேஞ்சும் காமிக்கல. பிகாஸ் பாசிட்டிவ்ல வந்துட்டு 50 ரொட்டேட் பண்ணாங்க, நெகட்டிவ்ல 50 ரொட்டேட் பண்றாங்க. ஓகேவா? 50 மாலிகூல்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ்ல ரொட்டேட் பண்ணி விடுறாங்க, 50 மாலிகூல்ஸ் நெகட்டிவ்ல ரொட்டேட் பண்ணி விடுறாங்க. ஸோ போனது போனபடியே வந்துடும். அப்போ ஆப்டிக்கல் ரொட்டேஷன், ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி வந்துட்டு இந்த இடத்துல இருக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அப்போ ஆப்ஷன் என்னது, கரெக்ட், அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ரெசிவிங் மிக்சர் ஷோ ஜீரோ ஆப்டிக்கல் ரொட்டேஷன், ஆப்டிக்கல் ரொட்டேஷனே காமிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. SN1 reaction is 1:1 mixture of both enantiomer. ஓகே, இந்த இன்வர்ஷனும் ரெசிமிக் மிக்சரும் எனான்சியோமர் பா. எனான்சியோமர்னா என்னது? எனான்சியோமர்னா நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். எனான்சியோமர்னா என்னன்னு எழுதிக்கோங்க. எனான்சியோமர் அப்படின்னா நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். இதை வச்சு நீங்க லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. எனான்சியோமர்ஸ் ஆர் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ் ஆன் ஈச் அதர் சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க சொன்னது தப்பு. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். இந்த ஆப்ஷன் இஸ் ராங் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இதுல இருந்து தெரிஞ்சிருச்சு. எனான்சியோமர்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். அடுத்து வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1:1 மிக்சரா? ஆமா, 1:1 இது 50%, 50%. SN1 வந்துட்டு ரெசிமிக் மிக்சர் தான் கொடுக்கும். ஓகே, அடுத்த ஸ்லைட்ல எழுதுறேன் இதெல்லாம். ஓகே, இதுல பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 டைப் ஆஃப் திங்ஸ் இருக்கு. ஓகேவா? என்னன்னா ஐடென்டிக்கல். ஐடென்டிக்கல் அப்படின்னா சூப்பர் இம்போசிபிள், சூப்பர் இம்போசிபிள் மிரர். ஐடென்டிக்கல் அப்படின்னா சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ். ஓகேவா? அடுத்து எனான்சியோமர் வந்துச்சு. எனான்சியோமர் அங்கே தான் எழுதணும். நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். இது சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ். அடுத்து எனான்சியோமர் அப்படின்னா நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். ஓகேவா? அடுத்து டயாஸ்டீரியோமர். டயாஸ்டீரியோமர் அப்படின்னா வந்துட்டு நான் சூப்பர் இம்போசிபிள் நான் மிரர் இமேஜ். ரெண்டுமே கிடையாது. ஓகேவா? அக்லியஸ்ட். ஐடென்டிக்கல் அப்படின்னா சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். எனான்சியோமர்னா நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். டயாஸ்டீரியோமர்னா நான் சூப்பர் இம்போசிபிள் நான் மிரர் இமேஜ். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு என்னன்னா மூணுமே இல்லாதது என்னது, டயாஸ்டீரியோமர். ஓகே, இதை மூணு நம்ம சொல்லணும்னு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு SN1 என்ன ப்ராடக்ட் கொடுக்கும், SN2 என்ன ப்ராடக்ட் கொடுக்கும். SN1 வந்துட்டு ரிட்டன்ஷனும் கொடுக்கும் பிளஸ் இன்வர்ஷனும் கொடுக்கும். ஓகேவா? ரிட்டன்ஷனும் கொடுக்கும், இன்வர்ஷனும் கொடுக்கும். இது 50-50% கொடுத்துச்சு அப்படின்னா, மோஸ்ட்லி ரியாக்ஷன் 50-50% தான் கொடுக்கும். ஒருவேளை கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்துட்டு ரெசிமிக் மிக்சர். சரியா? இதோட ரேஷியோ சொல்ல வந்தோம் அப்படின்னா 1:1. ஒன் வந்து ரிட்டன்ஷன், 1:1 என்னது, ரிட்டன்ஷன் இஸ் டு இன்வர்ஷனோட ரேஷியோ பார்த்தோம்னா 50:50. 50:15 வரும். அப்போ கேன்சல் பண்ணோம்னா 1:1 வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. SN2. ஓகே, SN2ல என்ன ஆகும் அப்படின்னா இன்வர்ஷன் ப்ராடக்ட். SN2 அப்படின்னா வந்து பேக் சைடு அட்டாக்ல பார்த்துருக்கோமா? பேக் சைடு அட்டாக் நடந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி ரியாக்டன்ட் இருந்த பொசிஷனுக்கு ஆப்போசிட் சைட்ல வரனால இதுக்கு பேரு இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து ரெண்டு ப்ராடக்ட். நம்ம அப்போ கொஸ்டின்ல பாருங்க, ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ரெசிபிங் மிக்சர் அது கரெக்டாக சொல்லியாச்சு. ஓகே, அடுத்து SN1 ரியாக்ஷன் இஸ் 1:1 மிக்சர். ஆமா, கரெக்ட். அடுத்து வந்துட்டு the product obtained by SN2 reaction of haloalkanes having chirality at the reactive site shows inversion in configuration. இப்பதான் பார்த்தோம். SN2 என்ன பண்ணும், இன்வர்ஷன் காமிக்கும். SN1 என்ன பண்ணும், இன்வர்ஷன் 50%, ரிட்டன்ஷன் 50%. அப்ப அதுக்கு பேர் என்னது, ரெசிமிக் மிக்சர். எல்லாமே கரெக்ட். கடைசியில கொடுத்துருக்காங்க பாருங்க, enantiomers are superimposable mirror images on each other. enantiomers வந்துட்டு நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ், சூப்பர் இம்போசிபிள் கிடையாது.
சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் அப்படின்னா வந்துட்டு அது ஐடென்டிக்கல். சரியா? அப்போ இந்த ஆப்ஷன் தான் வந்துட்டு தப்பு. என்னது என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதுதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? த கரெக்ட் ரியாக்ஷன் அமாங் த ஃபாலோயிங். நிறைய ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் we can enlarge it. So see this. The correct reaction among the following. Correct reaction among the following என்ன கொடுத்திருக்காங்க? CH3 CH2 Br. ஓகே, CH3 CH2 Br. ஸோ CH3 CH2 Br கூட 2 பென்சீன் போட்டு அதில் வந்துட்டு Br ஹாலோ அரின். ஸோ ஹாலோ அல்கேன் ஒன்று ஹாலோ அரின் போட்டு ட்ரை ஈத்தர் சோடியம். ஸோ ட்ரை ஈத்தர் சோடியம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கணும். ஒன்று உட்ஸ் ரியாக்ஷனாக இருக்கணும், இல்லைன்னா ஃபிட்டிக் ரியாக்ஷனாக இருக்கணும். ஒரு ஆல்கேன் ஒரு அரின் இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கணும்? உட்ஸ் ஃபிட்டிகா இருக்கணும். சரியா? ஸோ ஒன்று உட்ஸா இருக்கணும், இல்லைன்னா ஃபிட்டிகா இருக்கணும், இல்லைன்னா உட்ஸ் ஃபிட்டிகா இருக்கணும். உட்ஸா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே ஹாலோ அல்கேன். ஃபிட்டிக் அப்படின்னா வந்துட்டு ரெண்டுமே ஹாலோ அரின். ஓகேவா? ரெண்டுமே ஹாலோ அரின். உட்ஸ் ஃபிட்டிக் அப்படின்னா வந்துட்டு ஒன்று ஹாலோ அல்கேனா இருக்கணும், இன்னொன்று வந்துட்டு ஹாலோ அரினா இருக்கணும். ஓகே, ஸோ ஒன்று ஹாலோ அல்கேன், இன்னொன்று ஹாலோ அரின். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று ஹாலோ அல்கேன், ஒன்று ஹாலோ அரின் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கணும் அப்படின்னா, பென்சீன் ரிங்கில் ஒன்று CH2 CH3 வந்திருக்கணும், இல்லைன்னா இது ரெண்டுமே கம்பைன் ஆகி ப்ராடக்ட் வந்திருக்கணும், இல்லைன்னா இது ரெண்டுமே கம்பைன் ஆகி ப்ராடக்ட் வந்திருக்கணும். ஆனால் நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு பென்சீன் ரிங் வந்து அதில் CH2 வந்து அதுக்கப்புறம் ஒரு பென்சீன் ரிங் இருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்துட்டு தப்பு. சரியா? அடுத்த ரியாக்ஷன் பாருங்க. ரெண்டு அரைல் ரிங் வச்சிருக்காங்க. ஓகே, ரெண்டு அரைல் ரிங் இருக்கு. இங்கேயும் அரைல் ரிங் இருக்கு, இங்கேயும் அரைல் ரிங் இருக்கு, இங்கேயும் அரைல் ரிங் இருக்கு. இதுல ட்ரை ஈத்தர் எண்ணெயை போட்டிருக்காங்க, கரெக்டா வந்துட்டு ஜாயின் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதுல பாருங்க. CH3 CH2 Br Mg ட்ரை ஈத்தர் வந்து என்ன பண்ணும்? கிரிக்னார்ட் ரியேஜென்ட். அது வந்துட்டு ப்ராடக்ட் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா CH3 பாண்ட் CH3ன்னு வந்திருக்கும். ஆனா இங்க எப்படி வந்திருக்கு? CH3 CH2 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 ரெண்டு ஆர்க்கும் அட்டாச் ஆன மாதிரி வந்திருக்கு. தப்பு. அடுத்து இந்த ரியாக்ஷன் பாருங்க, கரெக்ட் ப்ராடக்ட் தான். ஆனா ரியேஜென்ட் பாருங்க, சோடியம் எத்தனால். நமக்கு சோடியம் ட்ரை ஈத்தர் வேணும், ஆனா சோடியம் எத்தனால் கொடுத்துருக்காங்க. சோடியம் எத்தனால் வந்துட்டு நமக்கு கிடையாது. அப்போ வந்துட்டு இந்த ரியாக்ஷன் தப்பு. இந்த உட்ஸ்லையும் ஃபிட்டிக்லையும் வந்துட்டு ட்ரை ஈத்தர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த ரியாக்ஷன் வந்து சிம்பிளா போடணும் அப்படின்னா RX இருக்கா, ரெண்டு RX எடுத்துக்கோங்க. இதே தான் வந்து ஃபிட்டிக்கும். ஓகே, ஸோ இதுல வந்துட்டு சோடியம் போட்டு ட்ரை ஈத்தர் போடுவோம். திஸ் ஃபாலோஸ் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். ஓகே, திஸ் ஃபாலோஸ் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். இதுல என்ன ஆகுது அப்படின்னா R பாண்ட் R, ரெண்டு X2 வந்துட்டு வில் கோ வித் சோடியம். ரெண்டு சோடியம் எடுத்துக்கணும், ரெண்டு சோடியம் கூட வெளியில போயிடும். ஸோ ரெண்டு R ரிமைனிங் இருக்கும், அந்த ரெண்டு ஆரும் ஜாயின் ஆயிடும். R டாட்னு ரிமைனிங் இருக்கும். ஸோ ரெண்டு ஆரும் ஜாயின் ஆகி திஸ் வில் பிகம் தி அசென்ட் ஆஃப் செயின். கார்பன் கவுண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆன ஒரு செயினா நமக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட்ல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? the product formed in the following. The product formed in the following. The product formed the following என்ன கொடுத்துருக்காங்க? CH3 CH2 CH double bond CH2. இதுல வந்துட்டு HBr பெராக்சைடு போட்டிருக்காங்க. ஓகேவா? HBr பெராக்சைடு போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட். அடுத்து ஆல்கஹாலிக் KOH. HBr போட்டு பெராக்சைடு போட்டாலே ஆன்டி மார்கோனிகாப்ஸ் அடிஷன். ஓகேவா? இது என்னது? ஆன்டி மார்கோனிகாப்ஸ் அடிஷன். ஆன்டி மார்கோனிகாப்ஸ் அடிஷன் சிம்பிளா சொல்லணும்னா இந்த HBrல என்னென்ன இருக்கு? ஹைட்ரஜனும் Br இருக்கா? இந்த ஹைட்ரஜன் வந்துட்டு எங்க போகும்னா லோ ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துக்கு போகும். இந்த Br எங்க போகும் அப்படின்னா மோர் ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துக்கு போகும். சரியா? ஸோ ஹைட்ரஜன் கோஸ் வேர் மோர் ஹைட்ரஜன், லெஸ் ஹைட்ரஜன் இஸ் தேர். ஓகேவா? ஸோ ஹைட்ரஜன் இங்கே வரும். இந்த டபுள் பாண்ட்ல இங்கே தான் கம்மி ஹைட்ரஜன் இருக்கு, இங்கே அதிக ஹைட்ரஜன் இருக்கு, அங்கே Br போயிடும். ஸோ தீஸ் வில் ஃபார்ம் பாண்ட். இந்த டபுள் பாண்ட் காணா போயிடும்.
அப்ப என்ன ஆகுது? CH3 CH2 சிங்கிள் பாண்ட் CH பாண்ட் H புதுசா ஃபார்ம் ஆனது. டபுள் பாண்ட் போயிட்டு ஒரே ஒரு சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் இருக்கு. CH2Br. ஓகேவா? ஸோ இது ஓவர், இது முடிஞ்சிருச்சு. ஹாலோ அல்கேன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்கஹாலிக் KOH கொடுத்துருக்காங்க. இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஆல்பா பீட்டா டீஹைட்ரோ ஹாலோஜனேஷன். டீஹைட்ரோ ஹாலோஜனேஷன் அப்படின்னா என்னது? இந்த ஹெச்ஐ இந்த பிஆரை எடுத்துக்கும். ஆல்பா கார்பன்ல இருந்து பிஆர், பீட்டா கார்பன்ல இருந்து ஹெச். நமக்கு ஒரே ஒரு பீட்டா தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா இதுக்கு நடுவுல தான் ஃபார்ம் ஆக முடியும் டபுள் பாண்ட். ஸோ வி வில் கெட் த ரியாக்டன்ட் இட் செல்ஃப். ஸோ ரியாக்டன்ட்டே நமக்கு திருப்ப கிடைக்கிற மாதிரி இருக்கு. CH2 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. ஸோ இதான ரியாக்டன்ட். ரியாக்டன்ட் திருப்பி கிடைச்சிருச்சு. ரெண்டு மெத்தட் ஃபாலோ பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அடிஷன் பண்ணோம். அடுத்து வந்துட்டு இதுக்கு பேர் எலிமினேஷன். ஓகேவா? அடிஷன் பண்ணிட்டு அடுத்து எலிமினேஷன் பண்ணோம். நமக்கு ரியாக்டன்ட்டே திருப்ப கிடைச்சிருச்சு. ஸோ இது எங்க இருக்குன்னு பாருங்க. ஐ திங்க் இட் இஸ் இன் ஆப்ஷன் 3. ஓகேவா? தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். Okay. See the next one. The predict the reactivity of the following isomers towards SN2 reaction. SN2 reactionல வந்துட்டு நமக்கு ஆர்டர் வந்துட்டு கேட்டுட்டாங்க. ஓகேவா? ஸோ SN2னா வந்துட்டு பேக் சைடு அட்டாக் நடக்கணும். பேக் சைடு அட்டாக் நடக்கணும் அப்படின்னா பிரைமரி தான் ஃபர்ஸ்ட், செகண்டரி, அடுத்து வந்துட்டு டெர்ஷரி. சரியா? பிரைமரிக்கு தான் வந்துட்டு பின்னாடி எந்த பல்கி குரூப் பிரசண்டா இருக்காது. பின்னாடி பல்கி குரூப் பிரசண்டா இல்லை அப்படின்னா என்னது அர்த்தம்? அது ஈஸியா நமக்கு ரியாக்ஷனை கொடுக்கும். ஓகேவா? ஸோ ரிப்பல்ஷன் எதுவுமே இருக்காது. ஓகே. ஸோ பிரைமரி இஸ் மோர் ரியாக்டிவ் அண்ட் செகண்டரி தேன் டெர்ஷரி. டெர்ஷரி வந்துச்சு அப்படின்னா பல்கி குரூப் பெருசா இருக்கும். ஸோ பேக் சைடு அட்டாக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எது என்னன்னு கண்டுபிடிங்க. CH3 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. CH2 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 Cl, ரைட்? 4 carbons are there. ஸோ இது பாத்தீங்கன்னா chlorine is attached to one carbon that is further attached to only one carbon. இப்படி பாக்ஸ் போட்டுருங்க. சிம்பிளா சொல்றேன். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுருங்க. எதை பாக்ஸ் போடணும்? Cl இருக்கா? ஸோ அந்த Cl ஓகே, CH2 Cl. Cl பக்கத்துல இருக்கிற CH2க்கு சேர்த்து பாக்ஸ் போட்டுருங்க. அது எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு? ஒரே ஒரு கார்பன் கூட. அப்போ ஒரு கார்பன் அப்படின்னா அது பிரைமரி. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. CH3 CH2 CH சிங்கிள் பாண்ட் Cl. இது கரெக்டா வரைய தெரியணும். CH3. ஓகேவா? ஸோ இதை பாக்ஸ் போட்டீங்க அப்படின்னா Cl அண்ட் அதுக்கு அட்டாச் ஆயிருக்க கார்பன் அட்டாச் பாண்ட் போட்டீங்கன்னா பாக்ஸ் போட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கார்பன், இதுக்கு அடுத்து ஒரு கார்பன், ரெண்டு கார்பன் கூட இருக்கு. அப்போ அது செகண்டரி. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. CH3 வைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு வாட்டி அட்டாச் ஆயிருக்கு CH3. ஓகே. யார் கூட? கார்பன் கூட, தட் இஸ் அட்டாச் டு ஹைட்ரோஜன். அதுக்கப்புறம் வந்துட்டு CH2 Cl. ஓகே. ஸோ இதுக்கு பாக்ஸ் போட்டீங்க அப்படின்னா இது எத்தனை கூட அட்டாச் ஆயிருக்கு? ஒன்னே ஒன்று கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இதுவும் என்னது? பிரைமரி. அடுத்து பாருங்க ஃபோர்த் ஆப்ஷன். கார்பன் கூட Cl இருக்கு. CH3 CH3 CH3. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஸ்ட்ரக்சர் எலாபரேட் பண்ணிட்டீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ இந்த இதுக்கு பாக்ஸ் போட்டீங்க அப்படின்னா எத்தனை? 1 2 3 மூணு கார்பன் கூட இருக்கு. சப்போஸ் டெர்ஷரி. அப்ப நமக்கு நல்லா தெரியுது ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் லாஸ்ட். ஏன்னா வந்துட்டு ரொம்ப பல்கி குரூப் இருக்கு. பேக் சைடு வந்துட்டு அட்டாக் பண்றது ரொம்ப கஷ்டம். அடுத்து செகண்டரி எங்க இருக்கு? செகண்ட் ஆப்ஷன். ஓகே. அடுத்து பிரைமரி பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, தேர்ட் ஆப்ஷன் இருக்கு. இதுல எது பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு உங்களுக்கு பிரான்ச்சிங்கே இல்ல, பேக் சைடு அட்டாக் ஈஸியா பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் பிரான்ச்சிங் இருக்கு. அப்போ தேர்ட் ஒன் கொஞ்சம் லீஸ்ட் ரியாக்டிவ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வெரி வெரி ரியாக்டிவ். இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. 1 3 2 4 1 3 2 4 இந்த தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா? தேர்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? 1 3 2 4. அப்ப அதான் வந்துட்டு கரெக்ட். ஓகே. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க. கரெக்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண போறோம். ஓகே. கரெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். குளோரின் இஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஓகே. இதுல இங்க எங்க சொல்ல வராங்க? ஆர்த்தோ பேரா டிரெக்டிங் அப்படின்னா பென்சீன் ரிங்க்கு வந்தாச்சு. பென்சீன் ரிங்ல வந்துட்டு குளோரின் அட்டாச் ஆயிருக்கு. இது வந்துட்டு என்னன்னா மீசோமெரிக் எஃபெக்ட் மூலமா பிளஸ் மூலமா எலக்ட்ரான் உள்ள கொடுக்கும், மைனஸ் ஐ மூலமா எலக்ட்ரான் வெளியில வாங்கும். ஓகேவா? அப்ப ரெண்டு பேருமே இதுக்கு வரும். ரெண்டு பேருமேனா என்ன இருக்கும்? எலக்ட்ரான் டொனேட்டிங்கும் வரும், எலக்ட்ரான் வித்ட்ராயிங்கும் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அசோசியேஷன்ல? Chlorine is electron withdrawing group, but its ortho para directing electrophilic aromatic substitution. ஸோ கரெக்ட் தான். பிளஸ் மூலமா கொடுக்குது அப்படின்னா டெல்டா மைனஸ் வில் கம் அட் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன், ரைட்?
கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இது விட்ராயிங் குரூப்பாக ஒர்க் பண்ணும். அசர்ஷன் இஸ் கரெக்ட். ஓகேவா? அசர்ஷன் கரெக்ட். ரீசன் பாருங்க. Inductive effect of chlorine destabilizes the intermediate carbocation formed during the electrophilic substitution. Inductive effect of chlorine destabilizes the intermediate carbocation formed during electrophilic substitution. However, due to more pronounced resonance effect, the halogen stabilizes the carbocation at the orthon para position. இந்த ரியாக்ஷன் நடக்கும் போது இப்போ எலக்ட்ரோஃபைல் வருது அப்படின்னா இந்த ஆர்த்தோல அட்டாச் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதை வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்றது வந்துட்டு குளோரினால முடியும். ஏன்னா வந்துட்டு அது பிளஸ் மூலமா எலக்ட்ரானை கொடுக்கவும் செய்யுது. அப்போ ரீசனும் கரெக்ட் தான். ஸோ அசர்ஷன் ரீசன் கரெக்ட் அர்த்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஆனால் எஸ், போத் ஆர் இன் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. The incorrect method for synthesis of alkene. எந்த மெத்தட்ல வந்துட்டு தப்பா நம்ம அல்கீன் சிந்தசிஸ் பண்றது? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ட்ரீட்மெண்ட் ஆஃப் அல்கைன்ஸ். அல்கைனா என்னது? சி ட்ரிபிள் பாண்ட் சி. இதான் வந்துட்டு அல்கைன். இதுல என்ன போறாங்களாம்? சோடியம் இன் லிக்விட் அமோனியா. சோடியம் இன் லிக்விட் அமோனியா. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா சோடியம் இன் லிக்விட் அமோனியா இஸ் கால்டு பிரிட்ஜ் ரிடக்ஷன். பிரிட்ஜ் ரிடக்ஷன். இது வந்துட்டு ஒரு பார்ஷியல் ரிடக்ஷன். இது ஒரு பார்ஷியல் ரிடக்ஷன். ட்ரிபிள் பாண்ட்ல இருந்து டபுள் பாண்டுக்கு வரும். ஓகேவா? ஆர் சி டபுள் பாண்ட் சி ஹைட்ரோஜன் ஆர் ஹெச். ஓகேவா? ஸோ ரெண்டு ஆரும் ஆப்போசிட்ல இருக்கு. அப்போ இது வந்துட்டு ஆன்டை அடிஷன். ஓகேவா? ஸோ இது பேர் பிரிட்ஜ் ரிடக்ஷன். பிரிட்ஜ் ரிடக்ஷன் வந்துட்டு டெர்மினல் வராது, இன்டர்னலுக்கு வரும். இன்டர்னல் அல்கைன்ஸ் மட்டும். இன்டர்னல் வந்து சென்டர்ல வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்கும், எண்ட்ல இருக்காது. எண்ட்ல இருந்தா இங்க ஹைட்ரோஜன் இருக்கணும். ஹைட்ரோஜன் இல்ல, ஆர் தான் இருக்கு. ஸோ நடுவில் இருக்கிற ட்ரிபிள் பாண்டுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணும். அண்ட் என்னன்னா இது ப்ரொடியூஸ் பண்றதுன்னா ஆன்டி அடிஷன், ஆப்போசிட்ல டிரான்ஸ் ப்ராடக்ட் வந்துட்டு வரும். ஓகேவா? அடுத்து பாருங்க செகண்ட் ஒன்னு, ஹீட்டிங் ஆஃப் அல்கைல் ஹாலைட்ஸ். ஆர் ஆர்எக்ஸ்னு வச்சுக்கலாமா, இதை வேற எப்படி வச்சுக்கலாம்? CH2 CH2 BrH. இதை வந்துட்டு எதுல போறோம்? ஆல்கஹாலிக் KOH. இது கரெக்டா? இதான் என்னது? ஆல்பா பீட்டா டீஹைட்ரோஹாலஜினேஷன். ஸோ இந்த HBr போயிட்டு அந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்துடும். ஆமா, இதுவுமே என்னது? டபுள் பாண்ட் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு மெத்தட் தான். அப்போ செகண்ட் ஒன்னு இன்கரெக்ட் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்டும் கரெக்ட் தான். அல்கைன்ல இருந்து அல்கீன் வருது, இது அல்கேன்ல இருந்து அல்கீன் வருது. ஓகே. ஸோ அடுத்து பாருங்க, ட்ரீட்டிங் அல்கைல் ஹாலைட்ஸ். இதே அல்கைல் ஹாலைட்ஸ் தான். CH2 BrH. இது எதுல போடுறாங்க அப்படின்னா ஆக்வஸ் KOH. ஆக்வஸ் KOHக்கு ஆல்கஹாலிக் KOHக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆக்வஸ் அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்டிடியூஷன் பண்ணும், ஆல்கஹாலிக் அப்படின்னா எலிமினேஷன் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்வஸ் will do substitution, alcoholic will do elimination. ஓகேவா? ஆக்வஸ் சப்ஸ்டிடியூஷன், ஆல்கஹாலிக் எலிமினேஷன். ஸோ ஆக்வஸ் சப்ஸ்டிடியூஷன்னா இந்த OH மைனஸ் வருது, அது லாக்டோஸ் நியூக்ளியோஃபைல் இந்த கார்பன்ல அட்டாக் பண்ணி Br மைனஸை ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ we will get alcohol. CH3 CH2 OH நமக்கு வந்துட்டு ஒரு ஆல்கஹால் கிடைக்கும். அப்போ இந்த தேர்ட் ஒன் என்னது? நமக்கு அல்கீன் ப்ரொடியூஸ் பண்ணல. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இருந்தாலும் ஃபோர்த் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க. இதை வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கீன்ஸ்க்கு நீங்க வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு சிம்பிளிஃபைட் வெர்ஷனா வச்சுக்கலாம், ரிவிஷனா வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கீன்ல வரும். ஓகே. 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர்ல ஹைட்ரோ கார்பன் சாப்டர் இருக்கு, அங்க ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கீன்ஸ்ல இதெல்லாமே வரும். ஓகே. அடுத்து ட்ரீட்டிங் விசினல் டைஹாலைட்ஸ். விசினல்னா என்னது? பக்கத்து கார்பன்ல ஹாலஜன் இருக்கிறது. ஓகேவா? பக்கத்து கார்பன்ல ஹாலஜன் இருக்கிறது. இதை வந்துட்டு ஜிங்க் மெட்டல் கூட போட்டோம் அப்படின்னா எஸ், இந்த ரெண்டத்தையும் ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல நமக்கு CH2 டபுள் பாண்ட் CH2 ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஓகேவா? இது கரெக்ட் தான். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கீன்ஸ்ல 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர் ஹைட்ரோ கார்பன்ஸ்ல வந்து நமக்கு வரும். ஓகே. ஸோ விசினல், இந்த ஜிங்க் மெட்டல் வந்துட்டு விசினலையும் வந்துட்டு கொண்டு வரும், இப்படி ஜெமினலும் கொண்டு வரும். விசினல்னா பக்கத்து கார்பன்ல Cl இருக்கிறது, ஜெமினல்னா வந்துட்டு ஒரே கார்பன்ல வந்துட்டு Cl இருக்கிறது, Cl. இதையும் இந்த ஜிங்க் மெட்டல் போட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான் வந்து வரும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த ரியாக்ஷன். ஸோ ஆப்ஷன் 3ல மட்டும்தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? நமக்கு ஆல்கஹால் ப்ரொடியூஸ் ஆகுது. மித்த எல்லாத்துலயுமே வந்துட்டு நமக்கு அல்கீன் தான். அல்கீன் தான். இந்த இடத்துல மட்டும் தான் நமக்கு அல்கீன் வரல. எதுலன்னா தேர்ட் ரியாக்ஷன்ல. அப்போ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகேவா? இதுதான் கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. Okay, next, for the following compounds, what is the correct sequence of bond enthalpy? Okay. Bond enthalpy ரெண்டு பேர் சொல்லலாம்.
பாண்ட் என்தால்பின்னு சொல்லலாம், இல்லனா பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பின்னு சொல்லலாம். பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பின்னு சொல்லலாம். என்தால்பி. ஓகேவா? சோ ரெண்டுமே நம்ம சொல்லலாம். ஓகே. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது என்ன அர்த்தம்? ஒரு பாண்டை உடைக்கிறதுக்கு Cக்கும் ஹாலஜனுக்கும் நடுவுல இருக்க பாண்டை உடைக்கிறதுக்கு how much energy is needed? How much energy is needed? ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது? CF சாரி என்ன இருக்குன்னு பாருங்க. CH3F இருக்கு, CH3Cl இருக்கு, CH3Br இருக்கு, CH3I இருக்கு. இதுக்கு எத்தனை ஆர்பிட்டால்? இது செகண்ட் பீரியட்ல வருமா, தேர்ட் பீரியட், ஃபோர்த் பீரியட், ஃபிஃப்த் பீரியட். இங்க காமனா இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. காமனா CH3 எல்லா இடத்துலயும் காமனா இருக்கு. ஸோ லீவ் த காமன் திங்ஸ். காமனா இருக்கிறத விட்டுட்டு அன்காமனா இருக்கிறத பாருங்க. இது செகண்ட் பீரியட்ல வரும் அப்படின்னா 2 ஷெல் இருக்கும். இது தேர்ட் அப்படின்னா 3 ஷெல் வரும். 1 2 3. இது 4 அப்படின்னா 4 ஷெல்ஸ் வில் கம். 5 அப்படின்னா 5 ஷெல்ஸ் வில் கம். ஸோ இதோட நியூக்ளியஸ்ல இருந்து இந்த CH3யோட நியூக்ளியஸ் தான் வந்து நம்மளோட பாண்ட் லென்த். ஓகேவா? ஸோ அப்போ இதுல இருந்து இது ஆப்வியஸ்லி எந்த பாண்ட் லென்த் பெருசா இருக்கும்? ஆப்வியஸ்லி இந்த CH3ஐயோட தான் பெருசா இருக்கும். ஓ, பெருசா இருக்கிறது உடைக்கிறது ஈஸியா, சின்னதா இருக்கிறது உடைக்கிறது ஈஸியா? பெரிய சாக்பீஸ் ஈஸியா உடைக்கலாமா, சின்ன சாக்பீஸ் ஈஸியா உடைக்கலாமா? பெரிய சாக்பீஸ் தான் ஈஸியா உடைக்கலாம். அப்போ இதை உடைக்கிறது ஈஸி. அடுத்து அடுத்து இது. ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்டர். CH3I is greater than CH3Br, CH3Cl, CH3F. அப்போ தேர்ட் ஆப்ஷன் வருது. அப்போ ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்ட். Major product formed with the dehydrohalogenation of reaction of 2-bromopentane. 1 2 3 4 5 கார்பன்ஸ் இருக்கு. செகண்ட் பொசிஷன்ல வந்துட்டு Br அட்டாச் ஆயிருக்கு. 2-bromopentane வந்துட்டு என்ன போறாங்க அப்படின்னா டீஹைட்ரோஹாலோஜனேஷன் பண்றாங்க. என்ன பண்ணலாம்? ஆல்கஹாலிக் AOH, ஆல்கஹாலிக் NaOH, இல்லைன்னா NaOMe. Me என்னது மெத்தில் குரூப். இதை போட்டவனே வந்துட்டு டீஹைட்ரோஹாலோஜனேஷன் இருக்கும். Br அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் வந்துட்டு ஆல்பா கார்பன், இங்கிட்டு ஒரு பீட்டா, இங்கிட்டு ஒரு பீட்டா. ஸோ என்ன ஆகும்? இதுக்கு நடுவில் ஒரு ப்ராடக்ட், இதுக்கு நடுவில் ஒரு ப்ராடக்ட். ஸோ ரெண்டுமே ட்ரா பண்ணலாம். இங்கே ஒரு ப்ராடக்ட் வரும், இங்கே ஒரு பாண்ட் வரும். ஓகேவா? ஸோ 2 பாண்ட் வருது. அதில் வந்துட்டு எது ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மோர் சப்ஸ்டிடியூட்டட். சென்டரில் நடுவில் வந்துச்சுன்னா அது ஸ்டேபிள்ப்பா, டெர்மினலில் வந்துச்சுன்னா ஸ்டேபிள் கிடையாது. ஏன்னா இந்த ஆல்ஃபா இதான் வந்துட்டு ஃபங்க்ஷனல் குரூப். இதில் ஆல்ஃபா கார்பன், இங்கே ஒரு ஆல்ஃபா கார்பன். இதான் ஃபங்க்ஷனல் குரூப். இங்கே ஒரே ஒரு ஆல்ஃபா தான், இங்கே ஆல்ஃபாவே இல்லை 0 ஆல்ஃபா. அப்போ இதான் ஸ்டேபிள். இதுக்கெல்லாம் நம்ம என்ன ரூல் ஃபாலோ பண்ணுறோம்? சேட்ஸப் ரூல் ஃபாலோ பண்றோம். சரியா? அப்ப அதான் ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன் இஸ் தி ஆன்சர், சேட்ஸப் ரூல். அடுத்து இந்த மாதிரி ப்ராடக்ட் பார்த்தா டெர்மினல், அதுக்கு பேரு ஹாஃப்மேன் ப்ராடக்ட். அப்போ அன்ஸ்டேபிள் வந்துட்டு ஹாஃப்மேன் ப்ராடக்ட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பென்ட் 2 ஈன். பென்ட் இது ஃபர்ஸ்ட் பாண்ட், செகண்ட் பாண்ட். செகண்ட் பாண்ட்ல ஈன் இருக்கு. அப்போ பென்ட் 2 ஈன் இதுதான். அப்போ இதுதான் என்னது? சேட்ஸப் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இதான் கரெக்ட். ஹாஃப்மேன் வந்துட்டு பென்ட் 1 ஈன். ஓகேவா? அன்ஸ்டேபிள் ப்ராடக்ட் வரதா ரெண்டுத்துலையுமே மைனர் ப்ராடக்ட். அதுதான் ஹாஃப்மேன் ப்ராடக்ட். ஹக்கல்ஸ் ரூல் வந்துட்டு வேற, ஹன்ஸ் ரூல் வேற. ஹக்கல்ஸ் ரூல் வந்துட்டு அரோமேட்டிசிட்டி பத்தி பேசுறது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? காம்பவுண்ட் டஸ் நாட் அண்டர்கோ SN1 ரியாக்ஷன் வித் OH மைனஸ். எது வந்துட்டு SN1 ரியாக்ஷன் போகாது அப்படின்னு கேட்குறாங்க. SN1 ரியாக்ஷன்னா என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும். கார்போகேட்டையன் எப்போ ஃபார்ம் ஆகும்? இஃப் ஸ்டேபிள். ஓகேவா? ஸோ இங்க எல்லாத்துலயும் பாருங்க கார்போகேட்டையன் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல CH2 டபுள் பாண்ட், CH சிங்கிள் பாண்ட், CH2 பிளஸ். ஓகேவா? Cl எடுத்துருங்க, அப்போ பிளஸ் வந்துடும். செகண்ட் ஆப்ஷன் CH3 கார்பன்ல CH3, அடுத்து CH3, இங்க பிளஸ். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், அடுத்து தேர்ட் பாருங்க. பென்சீன் ரிங்ல CH2 பிளஸ். அடுத்து இங்க நம்ம எப்பயும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஆஃப்டர் த இன்டர்மீடியட் ஃபார்ம் த ப்ராடக்ட் ஃபார்ம். SN1 தெளிவா சொல்லியாச்சு. SN1னாலே கார்போகேட்டையன் ஸ்டெபிலிட்டி தான். அப்போ அதை வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஃபோர்த் ஒன் இதுல என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ பென்சீன் ரிங்ல CH2, அதுல தான் பிளஸ். ஸோ இது எல்லாமே என்ன கார்போகேட்டையன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்டெபிலிட்டி தெரிஞ்சிடும். இது அலைனிக். டபுள் பாண்ட் கார்பனுக்கு நெக்ஸ்ட் கார்பன்ல பிளஸ் இருக்கு. இங்க டெர்ஷரி. இந்த கார்போகேட்டையன்ல 3 கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. இது பாருங்க
இந்த கார்போகேட்டையான்ல ஒரு கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்கு, அப்போ இது பிரைமரி. ஆனா இது இந்த கார்போகேட்டையான பென்சீன் ரிங்கே இருக்கு, அதுக்கு பேரு பென்சைலிக். அப்போ ஸ்டெபிலிட்டி ஆர்டர் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இது ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஸ்டெபிலிட்டி ஆர்டர் என்ன அப்படின்னா டெர்ஷரி, அடுத்து பென்சைலிக், அடுத்து அலைலிக், அடுத்து செகண்டரி, அடுத்து தான் பிரைமரி. சரியா? ஸோ பிரைமரி இஸ் வெரி 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 பெஸ்ட் ரியாக்டிவ் இன் SN1 ரியாக்ஷன். அப்போ ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். ஓகேவா? இதான் வந்துட்டு ஸ்டெபிலிட்டி ஆர்டர் ஆஃப் கார்போகேட்டையான். இதை எழுதிக்கோங்க. இது டீடைல்டு ஆர்டர். ஜென்ரலா என்ன பார்ப்போம், டெர்ஷரி, செகண்டரி, பிரைமரி இவ்வளவுதான். ஆனா வந்து டீடைல்டு ஆர்டர் இதான். இந்த பென்சைல், அலைல், செகண்டரி எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு லெவல் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆர்டர்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க, இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். Among the following, which hydrolysis reaction occur at lowest rate? எது வந்துட்டு ஸ்லோவா நடக்கும், எது lowest rateல நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஹைட்ரோலைசிஸ் தான் என்னது, வாட்டர் வச்சு பிரேக் பண்றது. இது Cl CH3, அடுத்து CH3 CH2 Cl, அடுத்து CH2 டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH2 Cl, அடுத்து பென்சீன் ரிங்ல CH2 Cl. ஹைட்ரோலைசிஸ் பாண்ட் பிரேக் பண்றது. இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆனிச்சு, Cl மைனஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், பென்சைலிக் கார்பன் வரும். சரியா? பென்சைலிக் கார்பன், பென்சைலிக் கார்பன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆனிச்சு அப்படின்னா இங்க அலைல் வரும். இந்த இடத்துல பிரேக் ஆனிச்சு அப்படின்னா இது பிரைமரி. இங்க பிரேக் ஆனா OH மைனஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணா என்ன ஆகும், பிரேக் ஆனிச்சுன்னா அரைல் வரும். ஓகேவா? அரைல் கார்போகேட்டையான் வரும். ஓகேவா? அப்படியே ஒருவேளை அட்டாக் பண்ணணும்னாலும் வந்துட்டு எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். அப்ப ரெண்டுமே பிரச்சனை இந்த சிஎலுக்கு. அப்போ இதுதான் என்னது, ரொம்ப ஸ்லோவா நடக்கும். அப்போ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். ஓகேவா? இந்த ஸ்டெபிலிட்டி ஆர்டர் நீங்க எழுதுனீங்கல்ல, இந்த இடத்துல பிரைமரிக்கு அடுத்து இருக்கிற ஸ்டெபிலிட்டியில அரைல் எழுதிக்கோங்க. அரைல் கார்போகேட்டையான் இஸ் வெரி வெரி அன்ஸ்டேபிள். இதுக்கு முன்னாடி வினைல் வரும், அடுத்து வந்துட்டு அரைல். இது ரொம்ப 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 அன்ஸ்டேபிள். அப்போ அரைல் கார்போகேட்டையான் இங்கேயுமே ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 15 questions பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் வேற ஏதாச்சும் PYQs வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா ஐ கேன் டூ தட். அண்ட் தேங்க்யூ.